உண்மையான அனபெல் பொம்மையின் பின்னணி கதை 1970ஆம் ஆண்டில் ஒரு அம்மா ஒரு ஹாபி கடையில் இருந்து ராகடி ஆன் என்ற பழமையான பொம்மையை வாங்கினார். அது தனது மகள் டானாவின் பிறந்த நாளுக்கான பரிசு. சில நாட்களுக்கு பிறகு அந்த பொம்மை பற்றி வித்தியாசமான விஷயங்களை அவர்கள் கவனிக்கத் தொடங்கினர். யாரும் தொடாத போதும் அந்த பொம்மை தானாகவே இடம் மாறியது. மேலும் காகிதங்களில் எழுதியது போல செய்திகள் தோன்றின. இதனால் பயந்த டொன்னாவும் அவள் தோழிகளும் பரானார்மல் விஷயங்களை ஆராயும் எட் மற்றும் லொரைன் வாரன் ஆகியோரிடம் உதவி கேட்டார்கள். அவர்கள் ஆராய்ந்தபோது அந்த பொம்மைக்குள் ஒரு சிறுமியின் ஆவி இல்லை, மாறாக தீய சக்தி, டீமனிக் என்டிட்டி ஒன்று பொம்மையை பயன்படுத்தி மனிதர்களை ஏமாற்ற முயன்றது என்று கூறினார்கள். பின்னர் அந்த பொம்மையை பாதுகாப்புக்காக வாரன் ஆக்கல்ட் மியூசியம் என்ற அருங்காட்சியகத்தில் ஒரு கண்ணாடி பெட்டிக்குள் பூட்டி வைத்தனர். இன்றும் அந்த பொம்மை அங்கே இருக்கிறது. சிலர் கூறுவதுபடி அது இன்னும் அசையும், பார்ப்பவர்களை நோக்கி கோபமாக முறைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள வீடியோவை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்கள்.